எல்லாரும் வந்து மாமா பீரோல 5 லட்சம் ரூபாய் இல்ல மாமா, 1 லட்சம் ரூபாய் தான் இருந்துச்சு. என்ன ரம்யா சொல்ற? கேஷ் 6 லட்சம் ரூபாய் நான் தானே லாக்கர்ல வச்சேன். தெரியல மாமா, இதான் இருந்துச்சு. ஏமா நல்லா தேடி பாத்தியா? ஐயோ மாமா, சல்லடை போட்டு தேடிட்டேன். இந்த 1 லட்சம் ரூபாய் மட்டும் தான் இருந்துச்சு. பணம் எங்க போயிருக்கோம் ராசு? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த வீட்டுல நடந்ததே இல்லையேம்மா. ரம்யா, நீ நல்லா தேடி பாத்தியா? எத்தனை தடவை நீங்க மாத்தி மாத்தி கேட்டாலும் உண்மை இதுதான். பீரோல பணம் இல்ல. ஐயோ, அவ தான் இல்லன்னு சொல்றால, திரும்ப திரும்ப அவளை கேட்டு என்ன பண்றது? சரி, இப்படி ஒரு விஷயம் இது வரைக்கும் நம்ம வீட்டுல நடந்ததே இல்லையே. இவ எப்ப இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அப்போத்துல இருந்து இந்த வீட்டுல நடக்கிற எதுவுமே சரியில்லை. என் பேத்தியோட வாழ்க்கை போச்சு, இந்த ஊர்ல நம்ம மான மரியாதை எல்லாமே போச்சு. இத்தனை வருஷம் இல்லாம இப்ப புதுசா வீட்டுல பணம் வேற காணாம போயிருக்கு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ. பாட்டி, என்ன ஆச்சு? ஏன் ஜனனியை சும்மா திட்டிகிட்டே இருக்கீங்க? டேய், பீரோல 6 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருந்தான். இப்ப சொல்லு, இதுக்கெல்லாம் காரணம் இவதானே? ஜனனி, இன்னும் கொஞ்ச நேரத்துல பணம் எங்கேயும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லாரும் முன்னாடியும் அசையப்பட்டு நிக்க போறோம். ஓ கடவுளே. ஏய், என்ன ஆச்சு? இல்ல, போலீஸ்லாம் இதுக்கு விடு, தப்பு பண்ணவங்க தான் போலீஸை பார்த்து பயப்படணும். ஜஸ்ட் சில், எல்லாம் சரியாயிடும். சரியா? காவேரி, உங்க அம்மா எங்கதான் போய் தொலைஞ்சா? கோயிலுக்கு போறேன்டா பவானியும் நிலாவையும் கூட்டிட்டு போனாங்க பாட்டி. அத்தை போனே வீட்டுல வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களாம் வந்தாதான் ஆச்சு. அம்மா, ம், நம்ம அன்னிக்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. போலீஸ் வந்தது நல்லதுதான் பத்மா. எப்படியோ அவங்க தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. ஏங்க, பணத்தை நீங்க ஏதாவது செலவுக்கு எடுத்தீங்களா? நீ என்கிட்ட போய் கேட்குற? சத்தியமா நான் எடுக்கல. நீயே கண்டதே பேசி என்னை பம்பளை மாட்டி விட்டுறாங்க. சரி சரி, கேட்டேன். மா, வாமா. என்னாச்சு? எதுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க? அத்தை, வெளியே போகும்போது போன் எடுத்துட்டு போக வேண்டியதானே? கோயிலுக்கு தானே போனேன், சீக்கிரம் வந்துடலான்னு தான் எடுத்துட்டு போகல. என்னாச்சு? என்னாச்சா? வீட்ல இருந்த பணத்தை காணோம். அதை கண்டுபிடிக்க தான் போலீஸ வர சொல்லிருக்காங்க. சார், மேலே இருக்கிற ரூம் எல்லாத்துலேயும் தேடி பார்த்துட்டேன் சார். எந்த எவிடன்ஸும் இல்லை சார். இந்த ரூம் யாருது? எங்க ரூம் தான் சார். உங்க ரூமா? செக் பண்ணலாமா? தாராளமா, ப்ளீஸ் பண்ணுங்க. ஓகே சார், போய் பாருங்க.